ஒன்னெல்லாம் நினச்சி எனக்கு இமோஷன் ஆகும்னு நினச்சதே இல்லைடா. சி நிகேத் இஸ் அன் எல்டர் பிரதர் ஐ ஃபவுண்ட். இந்த படத்தில் நான் ஆக்சுவலாக பிரதீப்காக தான் இந்த படத்தில் ஃபஸ்ட் வந்தேன். நிகேத் இஸ் அ எல்டர் பிரதர் தட் ஐ ஃபவுண்ட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ டஸ் மர்சி. அண்ட் அவர் இன்னொன்று டேரக்டர்னு சொல்லலாம். அண்ட் நான் ஹாப்பியாக அந்த ஃப்ரேம்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரேமுக்கு இருக்க எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். நிகேத் இஸ் அ ஜெம். யா, நாட் ஜஸ்ட் அ ஜெம், இஸ் த பெஸ்ட் சினிமாகிராஃபர் எனிபடி ஷுட் ஒர்க் வித். ஏன்னா his framing, his lighting and the way he treats his people. சும்மா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போது என்னோடய ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வெங்கட் நிகேத்துக்கும் எங்கள் ஈபிக்கும் வந்து 7ஆம் பொருத்தம். ஐயோ அவரா நான் பண்ணவே மாட்டேன், இவரா ஐயோ ஈபியா வெங்கட் பாடிக்கம்மா நான் இது பண்ணவே மாட்டேன். கட் பண்ணால் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. இப்போலாம் ஏதாவது வேணும்னா இவங்க கிட்ட ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஆகணும்னா நான் ஸ்ட்ரைட்டாக வர்றதே இல்லை மேடம். வெங்கட் மாணிக்கம்கிட்ட டீல் பண்ணுன்னா நிகேத் தான். நிகேத் கொஞ்சம் ஃபோன் பண்ணியும் உங்கள் மச்சாகார்கிட்ட கொஞ்சம் கேட்டு இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்ற அளவுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ ரிலேட் டு ஸோ மச். பிகாஸ் அவனை க்ளோஸாக புரிஞ்சுக்காத வரைக்கும் அவனை இது பண்ணவே முடியாது. இஸ் அ எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனல். அவ்வளோதான், அந்த ப்ரொஃபஷனலிசம் தான் இஸ் நிகேத். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் நிகேத். நீ இவனை ஃபஸ்ட் படத்துலேருந்து நானும் கெஞ்சிட்ருக்கேன் மேம். ஆக்சுவலாக நானும் அவனை கெஞ்சிட்ருக்கேன். அவன் ஓமேக்கரில் ரிஜெக்ட் பண்ணான், அதுக்கப்புறம் அதை ரீமேக் பண்ணதையும் ரிஜெக்ட் பண்ணான், கடைசியாக இப்போ ஒரு வழியாக ட்ராகன் பண்ணிட்டான். லைக் யா நிகேத்.